ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு செட்டிநாடு கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து இட்லி தோசை கூட, சாதத்து கூட, சப்பாத்தி கூட எல்லாத்து கூடயும் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்திடலாம். வாங்க இந்த டேஸ்டான மஷ்ரூம் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சில பொருளெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டையாக ஒரு 2-3 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை 4-5 பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் சுத்தம் பண்ணிவிட்டு மஷ்ரூமை வந்து மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மஷ்ரூம் வதங்க அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு, நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டும்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு மஷ்ரூம் நல்லாவே குக்காகி வந்திருக்கும். அந்த டைமில் அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் முழுக்க இந்த கிரேவி சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சுத்தம் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இது கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே 3 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும், இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க. வதக்க தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூட மசாலா ஐட்டம் ஒன்றா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. மசாலா சேர்த்து வதங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் தண்ணியோட அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வலுவலுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கிரேவி நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. மஷ்ரூம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி விழுது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க.
மல்லி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 30 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டைம்லேயே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். பாருங்கள், கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக கெட்டியாகி வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் நான்வெஜ் எடுக்காதப்போ இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை கூட, சப்பாத்தி கூட, சாதம் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் மஷ்ரூம் கிரேவியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.